ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ரோனி பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ரோனி பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வேக வைக்கிறதுக்கு தண்ணி, உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மேக்ரோனி பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.